பத்தி பேசுறதுக்கு மிஸ்டர் ஆர்கிடெக்ட் இஸ் தி ரைட் பர்சன். சோ அவரை கூப்பிடலாம். ஹோம் தியேட்டருக்கு வந்துட்டு நான் என்ன ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணியிருக்கேன்னா பாருங்க, இது வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படியே க்ளோஸரா வாங்க. நாங்க ஹோம் தியேட்டர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டானிஷா யூ. ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம வீட்டோட ஹோம் தியேட்டர் டூர் அண்ட் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், அது மட்டும் இல்லை நம்ம ஹோம் தியேட்டரில் என்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எத்தனை சீட்டர் இருக்குது அண்ட் அதனுடைய டைமென்ஷன் என்ன, இந்த மாதிரி எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. பட் இதை பற்றி பேசுறதுக்கு மிஸ்டர் ஆர்கிடெக்ட் இஸ் தி ரைட் பர்சன். ஸோ அவரை கூப்பிட்டுலாம். வெல்கம் மிஸ்டர் ஆர்கிடெக்ட். ஹாய், நான் தான் உங்கள் ஆர்கிடெக்ட் ஹேமந்த். வாங்க ஹோம் தியேட்டருக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹோம் தியேட்டரோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 feet by 12 feet. ஸோ எனக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இருந்ததுனால இந்த சைஸ் தான் எனக்கு பாசிபிளாக இருந்தது. ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் நம்ம ஹோம் தியேட்டர் டிசைன் பண்ணும்போது ஒரு 28 feet by 16 feet இருந்ததுன்னா இட்ஸ் குட் டைமென்ஷன். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம சீட்டிங் ஸ்பேஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் வந்துட்டு எனக்கு 7 seaters அகாமடேட் ஆயிருக்கு. ஆக்சுவலி 8 seater இருந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். 7 seater தான் அகாமடேட் ஆயிருக்கு. அண்ட் சீட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரிக்ளைனர் ப்ரொவிஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டிசைன் பண்ணும்போதே முன்கூட்டியே நம்ம எல்லாமே பிளான் பண்ணிடணும். எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்கட்டும், ஒரு லைட்டிங்காவது இருக்கட்டும், எல்லாமே ஸ்பீக்கர்ஸ்லேருந்து எல்லா இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி டிசைன் பண்ணிடணும். அப்போ பண்ணும்போது அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்து வச்சிட்டோம்னா ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. இப்போ நம்ம ஹோம் தியேட்டர் டிசைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்டிங் நம்ம எடுக்கும்போது எலக்ட்ரிக் ரிக்ளைனர்ஸ் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்தோம்னா இட்ஸ் பெட்டர். மற்ற சீட்டிங் வந்துட்டு அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்காது. எலக்ட்ரிக்னா நம்ம வந்துட்டு நல்ல கம்ஃபர்டபுளாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எலக்ட்ரிக் ரிக்ளைனர்ஸ். இது நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அப் அண்ட் டவுன் வந்துட்டு நம்ம ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்களோட கம்ஃபர்டபுள்னஸ் பார்த்துட்டு எந்த பொசிஷன் வேணும்னாலும் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம். பாருங்க, இது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம மூவி பார்க்கும்போதும் விஷன் வந்துட்டு கிளியராக இருக்கும். எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்டும் இருக்காது. அதுக்குண்டான நம்ம பிளேஸ்மெண்ட் டிசைன் பண்ணிட்டு வைக்கும்போது சீட்டிங்கோட வியூ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த ரிக்ளைனர் சோஃபாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு அப் அண்ட் டவுன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹோம் தியேட்டரில் சில பேசிக் கன்சிடரேஷன்ஸ் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் எப்பயும் வந்துட்டு ஃப்ளோர் வந்துட்டு ஒரு லெவல் டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுக்கும்போது சீட்டிங்கில் நம்ம விஷன் வந்துட்டு அப்ஜெக்ட் ஆகாது. எப்பயும் வந்துட்டு ஆப்போசிட்டில் ஒருத்தர் உட்காரும் போது பேக் சைடுக்கும் அண்ட் ஃப்ரண்ட் சீட்டிங் வந்துட்டு எப்பயும் லெவல் டிஃப்ரென்ஸில் இருந்ததுன்னா இட் வில் பி வெரி குட். இப்போ இங்கே பாருங்க, அந்த லெவல் டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுத்த இதில் கீழே லைட்டிங் ஒரு எஃபெக்ட் கொடுத்தாலும் அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த ரிக்ளைனர்ஸுக்கு எல்லாமே ப்ளக் பாயிண்ட் இங்கே பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹோம் தியேட்டருக்கு வந்துட்டு நான் என்ன ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணியிருக்கேன்னா கிளிப்ஸ் அன்னிட்டு ஒரு பிராண்டு. இட்ஸ் அ ஹை அண்ட் அமெரிக்கன் ஸ்பீக்கர் பிராண்ட். இது 9.1 சேனல் ஸ்பீக்கர் செட்டப் தான் இங்கே பண்ணியிருக்கேன். இட்ஸ் லேட்டஸ்ட் மாடல் தான் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 135 inch ஸ்க்ரீன், ஃபுல் அப்படியே நீட் ஃபுல் ஸ்க்ரீனு வித் வெல்வெட் ஃபினிஷ் பார்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு கீழே வந்துட்டு இந்த ஒரு ஸ்பேஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே என்ன யூசேஜ்னா இங்கே பாருங்கள், 2 ஊஃபர்ஸ் சப் ஊஃபர்ஸ் 2 இருக்குது. கீழே வந்துட்டு ஒரு ஆம்ப்பு, அப்புறமா நம்ம வைஃபை ரவுட்டர், சில இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ஹோம் தியேட்டர் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ப்ரொஜெக்டர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரொஜெக்டர் வந்துட்டு ஒரு 4K ப்ரொஜெக்டர் நம்ம கொடுத்துட்டோம்னா மூவியோட கிளாரிட்டி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துட்டு ஹோம் தியேட்டருக்கு வந்துட்டு மஸ்ட்ன்ற மாதிரி இருக்கு. ஒரு 2 types ஆஃப் ஏசிஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு ஸ்பிளிட் ஏசி வந்துட்டு பேசிக் மாடல் அண்ட் கேசட் ஏசி. இப்போ நான் வந்துட்டு கேசட் ஏசி ஆஃப் பண்ணியிருக்கேன். கேசட் ஏசியோட அட்வான்டேஜ் என்னன்னா
ஏர் ஃப்ளோ வந்துட்டு 4 சைட்ஸும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டருக்கு வந்துட்டு அக்வாஸ்டிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அக்வாஸ்டிக் கன்சிடர் பண்ணும்போது எல்லா வால்ஸும் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அக்வாஸ்டிக் மெட்டீரியல் போட்டு நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணி அது ஃபுல்ஃபில் பண்ணாதான் சவுண்டோட எஃபெக்ட் வந்துட்டு 100% கிளாரிட்டியாக நம்ம வந்துட்டு நம்ம அந்த எஃபெக்ட் கிடைக்கும். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா சில ஹோம் தியேட்டர்ஸ் டிசைன் பண்ணும்போது ஃபேன்சியாக டிசைன் பண்ணுவாங்க. அது வந்துட்டு என்னன்னா விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. விண்டோஸில் கிளாஸ் பார்ட்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அ ஃபேன்சி ஷோ தான். ஆனால் ப்ராப்பர் ஹோம் தியேட்டர் நம்ம எஃபெக்ட் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா கம்ப்ளீட் நோ விண்டோஸ், ஃபுல் வால்ஸ் எல்லாமே அக்வாஸ்டிக்காக இருக்கணும். டோர் வந்துட்டு ஏர் ப்ரூஃப் சீல்டாக இருக்கணும், சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கணும். இதுதான் வந்துட்டு ப்ராப்பர் ஹோம் தியேட்டர் டிசைன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டரோட லைட்டிங் எஃபெக்ட். ஸோ எப்பயும் வந்துட்டு ஹோம் தியேட்டருக்கு மைல்டு லைட்டிங் எஃபெக்ட் இருந்ததுன்னா நல்லா சூதிங்காக இருக்கும். சிலர் வந்துட்டு ஹோம் தியேட்டர்ஸ்க்கு நல்லா ஃப்ளாஷியாக பிரைட் லைட்ஸு, பெரிய பெரிய ஃபோக்கஸ் லைட்ஸ், இந்த சிஓபி லைட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் ஐ ப்ரிஃபர் அண்ட் ஐ சஜஸ்ட் மைல்டு லைட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, ரொம்ப அப்படியே உள்ள கோலைட் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பட்டன் லைட்ஸ் மாதிரி இருக்கும், எல்இடி லைட்ஸு. ஸோ இது வந்துட்டு அப்படியே மைல்டு எஃபெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்பெட் ப்ரிஃபரன்ஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சிலர் வந்துட்டு வினைல் ஃப்ளோரிங் பண்ணுவாங்க, டைல் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட சஜஷன் வந்துட்டு கார்பெட் இருந்ததுன்னா வெரி பெஸ்ட்டு. மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்பெட் நம்ம வேக்யூம் போட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் வந்து வேக்யூம் ஒன்று இருந்தால் போதும், டஸ்ட் ஃப்ரீயாக வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டருக்கு வந்துட்டு கலர் காம்பினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்னோட ஓன் பர்பஸ்க்கு நான் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா கிரே காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். டார்க் கிரே, லைட் கிரே. இப்போ பாருங்க, இது வந்துட்டு ஒரு சட்டில் டார்க்கர் ஷேட்ல இருக்கு. அது காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா லைட் ஷேட்ல இருக்கு. அண்ட் சீட்டிங்கும் அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்கேன். நான் நம்ம கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு டைவர்ட் ஆகாம இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் கொடுத்தோன்னா. அண்ட் ஃப்ளோரிங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிரே அண்ட் லைட் அண்ட் டார்க் கிரே ஷேட்ல தான் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இப்போ நம்ம ஸ்க்ரீன் வந்துட்டு எப்பயும் வந்துட்டு ஒயிட்டாக தான் இருக்கும். அது காம்பினேஷனா நம்ம டார்க்கர் ஷேட் இந்த மாதிரி போனோம்னா, மேபி டார்க் ப்ளூ ஆர் டார்க் கிரே இந்த மாதிரி ஷேட்ல போனோம்னா கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்காது, நம்ம நல்லா இருக்கும். அண்ட் இந்த கபோர்ட் நம்ம பண்ணும் போதும் உள்ளார பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம உட்காந்து பார்க்கும்போது அந்த கலர் லைட்டர் ஷேட்ல இருந்ததுன்னா மேபி அந்த ஸ்லைட்டா நம்ம டைவர்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒன் மோர் ஃபேன்சி திங் இஸ் லைட்டிங் எஃபெக்ட். இப்போ பாருங்க, இது வந்துட்டு சென்சார் லைட்டிங் ஒரு பேனல் பாக்ஸு. இங்கே வந்துட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 2 மாடல் பாக்ஸ்லேயே வந்துட்டு 4 லைட்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா நம்ம வந்துட்டு மெயின் கண்ட்ரோல்ல இருந்து லைட்டிங்ல இருந்து எல்லாமே இதுலேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எல்லாமே ஃபெதர் டச் தான். அண்ட் இதுக்கு ஆப்ஷனலாக நம்ம மொபைல்லையும் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு மொபைல்லையும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் வந்துட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே இருந்தே நீங்கள் வந்துட்டு மொபைலில் இருந்தே நம்ம ஹோம் தியேட்டரோட லைட்டிங் எஃபெக்ட்ல இருந்து ஆன் அண்ட் ஆஃப் எல்லாமே மொபைல்லேயே பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டோர். நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வரும்போது டோர் வந்துட்டு யூஸ்வலாக நிறைய ஃபினிஷர்ஸ் இருக்கு. இப்போ எந்த பார்த்தீங்கன்னா வினியர் ஃபினிஷ்ல நான் கொடுத்துருக்கேன். இது என்னன்னா நம்ம இன்டீரியருக்கு சூட்டபிளாக நான் வெளியே கொடுத்துருக்கேன். பட் இன்டர்னலாக பார்க்கும்போது இந்த டோருக்கு பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சவுண்ட் ப்ரூஃப் அந்த அக்வாஸ்டிக் மெட்டீரியல் வந்துட்டு நம்ம கிளைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேப்ரிக் ஃபினிஷ் தான். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே க்ளோஸராக வாங்க, இங்கே பாருங்க ஒரு பிளாக் கலராக பீடிங் தெரியுதுங்களா? இது வந்துட்டு குஷன், அந்த ரப்பர் ப்ரூஃப், நம்ம சவுண்ட் ப்ரூஃப் நம்ம சொல்லுவோம், சவுண்ட் ப்ரூஃப் பீடிங்ஸ். இப்போ பாருங்க, நம்ம டோர் க்ளோஸ் பண்ணும்போது உங்களோட அந்த சவுண்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க, ஃபுல் அப்படி அந்த எக்கோ சவுண்டு கேட்கும். அப்போ வந்துட்டு ப்ராப்பராக சீல் ஆயிருக்கன்னுட்டு நம்ம மீனிங்.
இந்த ஹோம் தியேட்டர் ரூமை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக் கிளீனிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இல்லைனா என்ன ஆகும்னா மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆகி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஹோம் தியேட்டர் ரூம் வந்து கண்டிப்பாக வென்டிலேட்டடாக இருக்காது. க்ளோஸ் ரூமாக இருக்கனால இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மந்த்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வேக்யூமில் க்ளீன் பண்ணணும். ஹோம் தியேட்டர் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலைன்ட்டுலாம் நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. வேக்யூமில் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி பீரியாடிக்காக, அதாவது மந்த்லி ட்வைஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நமக்கு நிறைய டஸ்ட் ஆர் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் சேராது. ஸோ இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ரிக்ளைனர் சீட்ஸை க்ளீன் பண்ணிடுவேன். இந்த சோஃபாவை க்ளீன் பண்ணுறதுக்குன்ட்டு ப்ரஷ் இருக்கும் வேக்யூமில், அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரிக்ளைனர் சீட்ஸில் வந்து கப் ஹோல்டர் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளேயும் டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் இருக்க டஸ்ட்டையும் ஈஸியாக சக்ஷன் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபிக்ஸ்சர் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ளோருக்கும் க்ளீன் பண்ணிக்கலாம், வால்ஸும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் இருக்குது. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வால்ஸை க்ளீன் பண்ண போகிறோம். வேக்யூம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் ஹோம் தியேட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு. நிறைய பேரோட மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா ஹோம் தியேட்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து பாஸ்ட் 6 months யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நான் சொன்ன மாதிரி மந்த்லி ட்வைஸ் பீரியாடிக் க்ளீனிங் பண்ணிட்டா சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்ஸை எப்படி க்ளீன் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ளோரையும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபுட்லாம் ஏதாவது ஸ்பில் ஆகிடுச்சுன்னா ஃப்ளோரிங்கில் ஆகட்டும் இல்லை ரிக்ளைனர்ஸ் ஆகட்டும், அதுக்குன்ட்டு ஷாம்பூ லிக்விட்லாம் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் என்னோட சஜஷன் என்னென்னா ஹோம் தியேட்டருக்குள்ளே ஃபுட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணால் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஹோம் தியேட்டர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, நிறைய மூவிஸ் வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம். தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், பட் கரெக்டாக அந்த டைமில் வந்து பசங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். எக்ஸாம் வந்து 1 மாதத்துக்கு இப்போல்லாம் நடக்குது. ஸோ அதுக்குள்ளே மூவி வந்து தியேட்டரில் வந்துட்டு எடுத்துடுறாங்க. அப்புறமா ஓடிடியில் வருது. இப்போ வந்து நம்ம நார்மல் டிவியில் பார்க்குறதுக்கும் தியேட்டரில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டில் வந்து நாங்கள் ஹோம் தியேட்டர் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. மிஸ் பண்ண மூவிஸ்லாம் நாங்க இதுல பாக்குறோம். அந்த தியேட்டர் எஃபெக்ட் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம பசங்க பொறக்கிறதுக்குலாம் முன்னாடி சில மூவிஸ்லாம் வந்திருக்கும்ல, இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் எவர்கிரீன் மூவிஸா இருக்கும். அதையுமே பசங்க வந்து பார்த்திருக்க மாட்டாங்க. அதெல்லாமே வந்து தியேட்டர் எஃபெக்ட்ல காமிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ அதனால தான் இந்த ஹோம் தியேட்டர் பண்ணது. ஸோ இந்த ஹோம் தியேட்டரோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோன்ட்டு நான் நம்புறேன். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஐ எம் ஹாப்பி டு ஆன்சர் யூ. இப்போ வீடு யாராவது டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹோம் தியேட்டர் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் ஐடியா இருந்துச்சுன்னா மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ another இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from Rashmi. Take care.